Hi friends, இந்த வீடியோவில் நம்ம கம்பெனி லாவோடைய நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ஸ்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளஸ்ட் ஃபார்மில் க்ரியேட் பண்ணது. நேச்சர் ஆஃப் கம்பெனி பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேச்சர் வந்து டுவல் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஸாகவும் இருக்கும். இன் த சேம் டைம் பர்சன் ஆஸ் செப்பரேட்டாகவும் இருக்கும். மெம்பர்லேருந்து தனிப்பட்ட பர்சனாகவும் இது இருக்கும். as soon as necessary formalities of incorporation are satisfied, ஒரு புதிய நிறுவனம் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரும். அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அது செப்பரேட்டாகவும் இருக்கும், டிஸ்டிங்டாகவும் இருக்கும். அதாவது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஃப்ரம் இட்ஸ் டிரெக்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 10 கேரக்டரிஸ்டிக் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த 10மே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கீழ் வரப்போகிற எல்லா ஸ்லைட்ஸ்லையும் இதை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஸ்லைட்ஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி, இது வந்து கார்ப்பரேட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனின்றது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. கார்ப்பரேட் பர்சனாலிட்டின்றது ஃபிக்ஷன் ஆஃப் லா தான். த டாக்ட்ரின் கார்ப்பரேட் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து எங்கே அப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடிங் கேஸ் சாலமன் வெர்சஸ் சாலமன் அண்ட் கோ லிமிடெட்ல. ஸோ அன்லைக் நேச்சுரல் பர்சன், கார்ப்பரேஷன் கேன் ஆக்ட் ஒன்லி த்ரூ இட்ஸ் ஏஜென்ட். இட் டஸ் நாட் டை இன் த வே ஆஃப் நேச்சுரல் பர்சன். ஒரு கம்பெனின்றது அதுக்கு இயற்கை மரணம் கிடையாது, அது தானாக தான் இயங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. இங்கே நான் 2 கேஸ் ஹெட் பண்ணியிருக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கூகுள் இட். நான் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணதுனால கேஸ் ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் கொடுத்து. இப்போ நம்ம நாட் அ சிட்டிசன் அப்படின்ற ஒரு ஃபைனஸ்ட் கேரக்டரிஸ்டிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனம் அது ஆர்டிஃபிஷியல் பர்சனாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது சட்டத்தால் உருவாகுனது, சட்டத்தால் மட்டும்தான் அதால் செயல்பட முடியும். அதுக்குன்னு எந்த ஒரு உருவமும் கிடையாது. அது வந்து இன்டேஞ்சிபிள், செயற்கையாகவும் இருக்குது அண்ட் இன்விசிபிளாகவும் இருக்குது. ஸோ ஒரு நிறுவனம் சிட்டிசனாக இருக்க முடியாது. thus a company is not a citizen of India. இது ஒரு சிட்டிசனாக இல்லாததன் காரணமாக இது என்ன சொல்கிறாங்கன்னா இட் என்ஜாய்ஸ் நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ நம்ம ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வர்சஸ் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் சிடிஓ கேஸில் என்ன ஹெட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா இட் எக்ஸ்க்ளூட்ஸ் கம்பெனி ஃப்ரம் பீயிங் கன்சிடர்ட் ஆஸ் சிட்டிசன். ஒரு கம்பெனியால், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனால் சிட்டிசனாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பெனட் கால்மென் கோ வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் புட் ஃபோர்த் பண்ணுறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அ ஷேர் ஹோல்டர் ஆர் நாட் லாஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் அ கம்பெனி இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதாவது ஒரு நிறுவனம் வந்து செயற்கை முறையில் இருப்பதனால் அதுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து ரத்து பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நேச்சுரல் பர்சன், அதனால் அவங்களுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பாதிக்கப்படாது. இப்போ நம்ம ஆர்சி கூப்பர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் பார்த்தோம்னா இந்த ரிட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டரால் ஃபைல் பண்ணலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி. கம்பெனிக்கு தான் ரைட்ஸ் ரத்து பண்ணியிருக்கிறாங்களோ இல்லையா, அதில் வேலை பார்க்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், மெம்பர்ஸ், ஏஜென்ட்ஸ்க்கு இல்லை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி தாராளமாக ஷேர் ஹோல்டர் கேன் ஃபைல் ரிட்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஒரு கம்பெனின்றது ஆர்டிஃபிஷியல் பர்சன் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்குன்னு ஒரு லீகல் என்டிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து குவைட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பராக இருக்கும். அதில் இருக்கிற மெம்பருக்கும் அதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீயிங் செப்பரேட் லீகல் என்டிட்டி இட் பேர்ஸ் இட்ஸ் ஓன் நேம். ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனத்துக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். அது ஒரு நிறுவனத்தின் பெயராக இருக்கும். அடுத்தது அதுக்குன்னு ஒரு சீல் இருக்கும். அந்த சீல் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதுக்குன்னு சில அசட்ஸ் இருக்கும். இந்த அசட்ஸ், சீல், கார்ப்பரேட் நேம்
இது எல்லாமே அதில் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்டேருந்து யூனிக்காக தனிப்பட்ட முறையில் இருக்கும், தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, a shareholder cannot be held liable for the acts of the company even if he holds virtually the entire share capital அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய இழப்புக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் அவர் வாங்கியிருக்க ஷேருக்கு மட்டும்தான் லயபிள், பொறுப்பாக இருப்பார். ஆனால் அதற்கு மேற்பட்டு அவர் வாங்கியிருக்கிற ஷேருக்கு மேற்பட்டு அவர் பொறுப்பு கிடையாது. கம்பெனியில் நடக்கிற எந்த ஒரு இழப்புகளுக்கும் ஷேர் ஹோல்டருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் முக்காவாசி ஷேர்ஸை கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தாலுமே அவருக்கும் கம்பெனியில் நடக்கிற இழப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இங்கே முன் வைக்கிறாங்க. So the next is, the shareholders are not the agents of the company and so they cannot bind the acts of the company. Agents of the company, கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு தான் பைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டருக்கும் கம்பெனியில் நடக்கக்கூடிய இழப்புகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமன் சீல்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈஸியான கேரக்டரிஸ்டிக்னு கூட சொல்லலாம். காமன் சீலுக்கு கம்பெனியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுக்கு கம்பெனிக்குன்ட்டு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாததுனால அதோட முத்திரை தான் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு காமன் சீல், அதாவது முத்திரையில் கம்பெனியோட அஃபீஷியல் நேம் வந்து இருக்கணும். அப்புறம் இந்த நேம் ஆஃப் த கம்பெனி மஸ்ட் பி என்கிரேவ்ட் ஆன் த காமன் சீல். எந்த ஒரு டாக்குமெண்ட் கம்பெனியோட காமன் சீல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை லீகலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இட் இஸ் நாட் ஆத்தென்டிக் அப்படின்னும் கூட சொல்கிறாங்க. ஸோ காமன் சீலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கம்பெனி லாவில். இப்போ நம்ம 5th கேரக்டரிஸ்டிக் பெர்பெச்சுவல் சக்சஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனத்திற்கு இயற்கையான மரணம் என்பதே கிடையாது. ஸோ an incorporated company never dies. ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனிக்கு மெம்பர்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாற்றம் எதுவுமே ஒரு கம்பெனியோட, ஒரு நிறுவனத்தோட கண்டினியூட்டியை எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது. இதுதான் பெர்பெச்சுவல் சக்சஷன் சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபரோட டெத் இல்லைனா இன்சால்வென்சி இதுவுமே ஒரு கார்ப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணாது. ஸோ a member may come and go, but the company can go on forever. இப்போ நம்ம லாரன்ஸ் செசில் பேட்டலெட் கோவர், who is also known as LCB Gower, a lawyer, states that company will survive, it has no natural death. அதாவது நிறுவனத்திற்கு இயற்கையான மரணம் என்பது கிடையாது. Moving on to the next slide. So the 6th characteristic is can sue and can be sued. ஒரு கார்ப்பரேஷன், அதாவது ஒரு கம்பெனிக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான தகுதி கிடையாது. அதுக்கு அந்த ரைட் கொடுக்கல. ஏன்னா அதோட நேச்சரே நமக்கு கிளியராக சொல்லுது, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் மட்டும்தான். ஸோ அதை பர்சனலாக இன்ஜுரி பண்ண முடியாது, அது பர்சனலாக எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதே கார்ப்பரேஷன் ஏதாவது ஒரு தாட் அஃபெக்டிங் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு கேஸ் ஆர் டேமேஜஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதை தான் டிவிஎஸ் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் வர்சஸ் டிவிஎஸ் அண்ட் சன் கேஸில் ஹெட் பண்ணுறாங்க. கம்பெனி ஹேஸ் த ரைட் டு சீக் டேமேஜஸ் வேர் a defamatory material has been published about it and which affects the business. ஏதாவது ஒரு செயல் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணி இருந்தால் அந்த கம்பெனி அதன் ஏஜென்ட் மூலியமாக டேமேஜஸ் தாராளமாக சீக் பண்ணலாம் இன் கோர்ட்டில். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக். ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்றவர் அவரோட ஷேர்ஸை யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அவர் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கன்சன்ட்டும் அடுத்த நபர், அதாவது அதர் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அண்டர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் a company can put certain restriction on transfer of shares.
ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மூலமாக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் அந்த ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனி கொடுப்பாங்க. பட் அவங்களால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ப்ரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸில் முன்வைப்பாங்க. இப்போ நம்ம இன்ட்ரி பாஹியா வர்சஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற கேஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, ஷேர்ஸ் ஆர் செட் டு பி மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம லயபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். லயபிலிட்டி 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, மற்றும் வரம்பற்ற பொறுப்பு, அதாவது அன்லிமிட்டட் லயபிலிட்டி. இப்போ லயபிலிட்டியில் லிமிட்டட் லயபிலிட்டி என்னன்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கிறாரோ அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய இழப்புகளுக்கு, கடன்களுக்கு அவர் வாங்கியிருக்க ஷேருக்கு மட்டும்தான் அவர் அந்த கடன் தொகைகளை செலுத்தலாம். That is, if anything goes wrong with the company, the shareholder risk is only to the extent of the amount of shares and nothing more. அதற்கு மேற்பட்ட அவர் வாங்கின ஷேருக்கு அதிகமாக அவர் எந்த ஒரு கடன் தொகையும் செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படி கிடையாது. அவர் வாங்கியிருக்கிறதுக்கும் மேற்பட்ட கடன் தொகைகளை அவர் செலுத்துவதற்கான வாய்ப்பு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. So, the liability of the members of a company is limited by guarantee. இப்போ நம்ம 9th characteristic பார்க்க போகிறோம். இது limitation of work. இதில் என்னன்னா, ஒரு நிறுவனத்தால் அதோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அதாவது சங்கத்தோடைய பதிவு குறிப்பில் சொல்லப்பட்டிருக்க செயல் மட்டும்தான், வேலைகளால் மட்டும்தான் அதால் செய்ய முடியும். அதற்கு மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. ஸோ த ஆக்ஷன் இஸ் லிமிட்டட். அதாவது அந்த நிறுவனத்துடைய வேலை லிமிட் பண்ணி வைக்கிறாங்க. அ கம்பெனி cannot do anything beyond the past defined in it. அதாவது இந்த சங்கத்தின் பதிவு குறிப்பில் இருக்கிறதுக்கு மேற்பட்டு ஒரு கம்பெனியால், ஒரு நிறுவனத்தால் இயங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. There is need for its alteration if needed. Moving on to the next slide. Termination of existence or winding up. இதை வைண்டிங் அப்னு கூட சொல்லலாம். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா லாவால், அதாவது சட்டத்தால் உருவாக்கப்பட்டது, சட்டத்தால் இயங்கப்படுகிறது. அதே மாதிரி சட்டத்தால் தான் அது அழியவும் செய்யும். ஸோ the existence of the company is terminated by means of winding up அப்படின்னு சொல்கிறாங்க. வைண்டிங் அப்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இட் இஸ் புட்டிங் அண்ட் எண்ட் டு த லைஃப் ஆஃப் த கம்பெனி. இப்போ வைண்டிங் அப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. கம்பல்சரி வைண்டிங் அப், வாலண்டரி வைண்டிங் அப். இதில் வாலண்டரி வைண்டிங் அப் இஸ் ஹெடட் வித் 2 branches, தட் இஸ் மெம்பர் வாலண்டரி வைண்டிங் அப் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வாலண்டரி வைண்டிங் அப். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா, ஸோ இஃப் யூ லைக் த above slides and the way of teaching, hit a like and please subscribe my channel for more topic learning videos. Thank you.